கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்பு என்னங்கிறது இந்த பதிவுல பார்ப்போம். பொதுவா அருணகிரிநாதர் திருப்புகழ், கந்தர் அனுபூதி இது போன்ற நிறைய எழுதியிருந்தாலும் கூட இந்த கந்தர் அலங்காரத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. ஒரு தெய்வத்தை முருகப்பெருமான மலர்களால அலங்காரம் பண்ணினா அது ஓரிரு நாட்கள் தான் இருக்கும். அதே மாதிரி நகைகளாலையும் அல்லது வஸ்திரத்தாலையும் நீங்க அலங்காரம் பண்ணினீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிரந்தரமான ஒரு மொழி அப்படிங்கிறதுனாலையும் எது நிரந்தரம்னு அருணகிரிநாதர் பார்த்திருக்கிறார். அப்ப தமிழ் அப்படிங்கிறது நிரந்தரம். முருகன் எப்படி நிரந்தரமோ அதற்கு இணையானது தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் சொல்லால அவர் அலங்காரம் பண்ணினார் அப்படிங்கிறத இதை நம்ம எடுத்துக்கணும். சோ ஏதாவது ஒரு பாடலை நீங்க பூஜை பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கந்தர் அலங்காரத்தை நீங்க மனனம் செய்து அதை நீங்க வாயில முனவிக்கிட்டே இருந்தீங்கன்னா முருகப்பெருமானை நீங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நீங்க முருகன் அலங்காரம் பண்ணினார், உங்க வாழ்க்கையை முருகன் அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவமே. அப்போ சொல்லால அழியாத சொல்லால அலங்காரம் பண்ணினாலதான் அதுக்கு தனிச்சிறப்பு உண்டு அப்படிங்கிறது இந்த பதிவு மூலியமா தெரிவிச்சு.